இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, தவக்காலம் 14ஆம் நாள். இன்றைய செயல் பிறரை மன்னிப்போம். அன்பர்களே, ஏன் மன்னிக்கணும் பிறரை என்றால், இயேசு சொல்லியிருக்கிறார், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோம், பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பிறரை மன்னி, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே பிறரை மன்னிப்போம். ஏன் மன்னிக்கணும்? ஏன் அவங்க நம்மளை காயப்படுத்துறாங்க, நம்மகிட்ட சண்டை போடுறாங்க? சட்டியில் இருந்தால் தாங்க அகப்பையில் வரும் இல்லைங்களா? யார் காயப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் காயப்படுத்துவார்கள். உங்களை யார் காயப்படுத்துறாங்களோ அவங்க மனதளவில் காயப்பட்டவங்க. அவங்களுக்கு அன்பு காட்ட தெரியல, ஏனென்றால் அவங்கள்ட்ட அன்பு இல்லை. அவங்க ஏற்கனவே காயப்பட்டு இருக்கிறாங்க, எனவே அவன் காயத்தை தான் கொடுப்பான். நம்ம இன்னும் அவர்களை காயப்படுத்தினோம் என்றால் அது சண்டை பெருசாக தான் போகும். மாறாக அவனுக்கு அன்பு தேவை. அன்பை எப்படி கேட்கணும்னு தெரியல, எனக்கு கோபமாக கேட்குறான், சண்டையிட்டு கேட்குறான். எனவே நம்ம மன்னிப்போம், நம்ம மருந்தா மாறுவோம். அப்போ அவர்கள் கேட்பது கிடைக்கும். எனவே அவர்கள் காயப்பட்டவர்கள், அவர்கள் பாவம். எனவே நம்ம தான் அவர்களை மன்னிச்சு அவர்கிட்ட அன்பு காட்டி பாசமாக இருக்க வேண்டும். எனவே யார்கிட்டலாம் சண்டை போட்டீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, இந்த தாவ காலத்தில் இன்றைக்கு அவர்களை மன்னியுங்களேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்றைய செயல் பிறரை மன்னிப்போம். நாளை வேறு ஒரு செயலோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you. Take care.